முருகாச்சரணம். ஆறுபடை வீடுகள் என்பதை முதலாக நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில் வரிசைப்படுத்தியிருக்கிறார். ஆறுபடை வீடுகள் என்னும்போது நக்கீரர் வரிசைப்படுத்தியிருப்பது திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோறாடல், பழமுதிர்ச்சோலை என்று 6 படை வீடுகளை குறிப்பிட்டுள்ளார். இதில் தற்போது நிறைய பேர் வாதம் செய்கிறார்கள். 3வது படை வீடாக நக்கீரர் குறிப்பிட்டிருப்பது திருவாவினன்குடியும் பழனிமலை அல்ல, பழனி அல்ல, பழனி வேறு, திருவாவினன்குடி வேறு என்று வாதம் செய்கிறார்கள். சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. திருவாவினன்குடி என்பதும் பழனிமலை என்பதும் பழனி என்பதும் ஒரே தலம்தான். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை எழுதியது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் முருகனுக்கான தலங்களை வரிசைப்படுத்தியிருக்கிறார். முருகன் தமிழ் இலக்கியப்படி குறிஞ்சி நிலத்தலைவன். தமிழர்கள் நிலங்களை பொதுவாக 5 வகையாக பிரித்திருக்கிறார்கள். மலை சார்ந்த இடம் குறிஞ்சி எனப்படும், கடல் சார்ந்த இடம் மருதம் எனப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் காடு சார்ந்த இடங்கள், நிலம் சார்ந்த இடங்கள் என்றெல்லாம் வகைப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் குறிஞ்சி திணை என்பது மலையும் மலை சார்ந்த இடங்களும், மலையை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் தான் குறிஞ்சி என்று அழைக்கப்படும். இந்த குறிஞ்சிக்கு தலைவன் முருகன். அந்த முருகன் அமர்ந்திருக்கின்ற இடங்களை நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில் பாடியிருக்கிறார். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் பாடியிருக்கிற பழமுதிர்ச்சோலையை பார்த்தோம் என்றால், பழமுதிர்ச்சோலையில் இறைவனை எங்கெல்லாம் விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள், முருகனை எங்கெல்லாம் வழிபடுகிறார்கள் என்றெல்லாம் விவரிக்கிறார். ஆற்றங்கரை, குளத்தங்கரை, ஊர்களில் உள்ள முச்சந்தி, நார்ச்சந்தி, மண்டபங்கள், மன்றல்கள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பொதுவாக கூடும் இடங்கள் எல்லாவற்றிலும் முருகனுக்கு விழா எடுக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊர் என்பது தான் அந்த தலம் என்பது தான் படைவீடாக நக்கீரரால் கருதப்பட்டு வந்திருக்கிறது. இதில் திரு ஆவினன்குடி என்று குறிப்பிட்டால் மலை அடிவாரம். பழனி மலை என்பது மலையை குறிக்கும். மலையும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி நிலம். மலையும் மலை சார்ந்த இடம் என்று சொன்னால் மலை என்பது பழனிமலை, மலை அடிவாரம் என்பது திருவாவினன்குடி. அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் பழனி மலை மேலே முருகன் நின்று இடும்பனுடன் போரிட்டு பழனி மலையை தனதாக்கி கொண்டான். இடும்பன் சுமந்து வந்த சிவகிரியை தான் இருப்பிடமாக்கி கொண்டான். அதே போல் லக்ஷ்மி, காமதேனு, பூமி, அக்னி இவர்களெல்லாம் வழிபட்ட தலம் திரு ஆயினன்குடி என்று குறிப்பிடப்படுகிறது என்கிறார். ஆகவே திரு ஆயினன்குடி என்றாலும் பழனி என்று சொன்னாலும் 1, 2 வேறு தலங்கள் அல்ல. இங்கே அமைகின்ற கோயில்களெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. முதலில் தலத்திற்கு அப்புறம்தான் அங்கே இறை வழிபாட்டுக்காக எல்லாரும் பொதுவாக சேர்ந்து வழிபாடுகள் செய்யட்டும், பொதுமக்கள் கூடும் இடமாக இருக்கட்டும் என்பதற்காக கோயில்கள் அமைக்கப்பட்டன. ஆகவே அந்த கோயில்கள் மலை அடிவாரத்தில் இருக்கும் திருவாவினன்குடி கோயிலாகட்டும், மலை மேலே இருக்கின்ற பழனி முருகன் தண்டாயுதபாணி கோயிலாகட்டும், இவையெல்லாம்
சுமார் 1000-1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. நக்கீரர் தலங்களை வரிசைப்படுத்தியது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. 2000 ஆண்டுகள் என்பது குறைத்து சொல்கிறோம். சங்க இலக்கியத்தில் முதல் சங்க இலக்கிய பாடல் இது என்பதனால சொல்கிறோம். அதுவே கூட இந்த எஸ்டிமேட் வந்து மேபி ஸ்லைட்லி மோர், 2500 வருஷங்களாக கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆண்டுகள் கணக்கிடப்படுவதுங்கிறது வந்து ஒரு உத்தேசமாகத்தான் கணக்கிடப்பட்டிருக்கு. ஆகவே திருவாவினன்குடி வேறு பழனி வேறு என்று பொருள் இல்லை. பழனி மலையை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாமே வந்து தான் நமக்கு ஒரு தலம். அந்த தலத்தை திரு ஆவினன்குடி என்று அழைக்கிறார் நக்கீரர். ஆகவே திருவாவினன்குடி வேறு பழனி வேறு என்றெல்லாம் வாதம் செய்வது சரியாகாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. முருகாச்சரணம்.